கார்த்திகேயன், இங்க நாட்டினுடைய நாடி துடிப்பை நன்கு அறிந்து கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஏன் பிரதமர் ஆகக்கூடாது அப்படிங்கிற கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்கா முன்வைக்கிறாங்க பிரியங்கா காந்தி. இது எதன் வெளிப்பாடு? இல்லை, அவர்களுக்கு அவர் சகோதரர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபரித நம்பிக்கையில் சொல்லலாம். பட் அது காங்கிரஸ் கட்சி மட்டும் தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சென்ற ஆண்டே ராகுல் காந்தியை அதை கிளாரிஃபை பண்ணிட்டார். அவரும் சொல்லிட்டாரு. இங்கே வந்திருந்தப்போ மல்லிகார்ஜுன கார்கேவே சொன்னார், எங்களுக்கு பிரதமர் பதவி மீதோ இல்லை இந்தியா கூட்டணியை லீட் பண்ணணுன்றதுலையோ எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு கார்கே ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வந்தப்போ இங்கே தான் சென்னையில் தான் பேசினார். இன்றையளவும் கூட அவர்கள் பிரதமர் வேட்பாளர்ன்றதை முன்னிறுத்துறது கிடையாது. பிரியங்கா காந்தி அவர்களுடைய விருப்பத்தை பதிவு பண்ணியிருக்கலாம், ஆனா அதுவே இறுதி கிடையாது. காங்கிரஸ் கட்சி மித்த கட்சிகளோடு நீங்க ஒரு விஷயம் உண்மை அது இல்லையான்னு தான் கேட்கறேன். அதுதான் ஒரு விஷயம் உண்மை. நீங்க அந்த இந்தியா கூட்டணியில ஒரு அதிகமான வாக்கு எண்ணிக்கையில் சீட்டுகளை பெறக்கூடிய கட்சி நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி தான். ஏன்னால் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் எனக்கு தெரிஞ்ச 50 சீட்டு கூட தனிப்பட்ட முறையில் திமுக, திரிணாமுல் காங்கிரஸோ, ஆம் ஆத்மி கட்சியோ, உத்தவ் தாக்கரே என்னுடைய சிவசேனாவோ இல்ல சரத்பவாரனுடைய என்சிபியோ யாருக்குமே 50 சீட்டு கூட வராது அவர்கள். ஆனால் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய செல்வாக்குல கூட்டணியாக தனித்தனியாக சீட்டு வாங்குவாங்க. காங்கிரஸ் கட்சி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை. ஸோ அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு கைகூடும், இல்லை இந்த ஒரு ஒத்திசைவு ஏற்படுமா, தேர்தலுக்கு அப்புறம் இந்த கட்சியெல்லாம் அமர்ந்து சேர்ந்து பயணிக்கும் பொழுது அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா, மம்தா பானர்ஜி ராகுல் காந்தியவோ ஏன் காங்கிரஸ் கட்சி கூட இன்னொரு வேட்பாளர் முன்மொழியலாம், இன்னொரு கட்சி இல்லையா, அது காங்கிரஸா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? அமித்ஷா அதை கமெண்ட் பண்றாரு, நீங்க ஒரு ஆண்டுக்கு ஒருவர் அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இருப்பீங்க, கடைசியா ஒரு ஆண்டு வாய்ப்பு கிடைச்சா ராகுல் காந்தி பிரதமரா இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. இந்தியா கூட்டணியோட பிரச்சனை தானே. நீங்க உங்களுடைய பிரதமர் வேட்பாளரை பெரும்பான்மையாக ஒருவர் ஆட்சி அமைக்கும் போதுதான் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்ற முடியும். இப்படி நீங்க ஒரு கோலியேஷன் கவர்மெண்டா, ஒரு கூட்டணி அரசா பெரும்பான்மை பலம் இல்லாம ஒரு அரசை அமைத்தால் எந்த சட்டத்தையும் நிறைவேற்ற முடியாது, நாட்டை வலிமைப்படுத்த முடியாதுன்னு பிரதமர் சொல்றாரு. இந்தியாவுடைய சரித்திரத்திற்கே முரணா இருக்குது அவருடைய பேச்சு. ஏன்னா இந்தியாவில் பல்வேறு ரிஃபார்ம்ஸ், என்ன சொல்றது, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முன்னேற்றங்கள் இல்ல ஹிஸ்டாரிக்கலி அன்பிரசிடென்டட் growth வளர்ச்சி எல்லாம் பார்த்தது கூட்டணி ஆட்சியில தான். அது நீங்க 1990களிலிருந்து இருந்து எடுத்துக்கங்க. கூட்டணி ஆட்சி இருந்தபோது தான் இந்த நாடு சரியான வளர்ச்சியை முன்னேற்றத்தில் பார்த்திருக்கு. அதில் நீங்க வாஜ்பாய் கூட சேர்த்திக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியோ எந்த ஒரு கூட்டணியோ தனிப்பெரும்பான்மை வர்றதுன்றது மெஜாரிட்டி இருந்தது 10 ஆண்டுகள் இருந்துச்சு இல்லையா? 10 ஆண்டுகளில் நீங்கள் என்ன வளர்ச்சியை முன்னிறுத்திருக்கீங்க? நீங்க பெரும்பான்மை இருந்ததாலதான் இதுவரைக்கும் நிறைவேற்றின இந்த 10 ஆண்டுகள் பெரும்பான்மை பலத்தால் தான் நிறைவேற்ற முடிந்ததுன்னு சொல்ற சட்டத்தை நீங்க சொல்ல வர்றீங்க. அவர் எல்லா சிஏஏ உட்பட எல்லா சட்டத்தையும் சொல்றாரு பிரதமர். நீங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்க முரணு கேக்குறீங்க இல்லையா? சிராக் பாஸ்வான் சொல்றாரு, பிரதமர் பேசக்கூடிய பேச்சில, பாஜக தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சில எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்றாரு வெளிப்படையா. அது என்டிஏக்கு நாங்க கன்வே பண்ணிட்டோம், அவர்களோடு எங்களுக்கு இருக்கக்கூடிய இஷ்யூ பேஸ்ட் சப்போர்ட்னு சிராக் பாஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டி அவங்க சொல்றாரு. அப்ப அந்த முரண் எங்க போய் நீங்க வச்சிருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த பீகார்ல? அப்ப நீங்க எல்லா கட்சியிலயும் முரண் இருக்கு. அப்ப நீங்க உண்மையிலேயே அவ்வளவு சாதனைகளை பெரும்பான்மையோடு 10 ஆண்டுகளை சிறப்பாக செய்திருந்தா அதை தானே பிரதானமா முன்னிறுத்தணும். எதுக்காக நீங்க எதிர்கட்சியுடைய மேனிஃபெஸ்டோ, முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோன்னு சொல்றீங்க, கோயில் அடிச்சிருவாங்கன்னு பேசுறீங்க? அப்ப சாதனை நீங்க பேசவே இல்லைன்னு நான் சொல்லல. அதுதான் சூர்யா சொல்றாரு, நாங்க 1 மணி நேரம் சாதனை பேசலாம், அதுக்கு தான் 10 நிமிஷம் காங்கிரஸ் மீதான இல்ல அதுக்கு தான் வரேன். இல்ல இப்ப நான் கேக்குறேன், இதே விஷயத்தை தானே காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களோ இல்ல இந்தியா கூட்டணி தலைவர்களோ பண்றாங்க. ஸ்டாலின் பேசுறாருன்னா 1 மணி நேரம் பேசினார்னா 1 மணி நேரமும் மோடி பத்தி மட்டுமா பேசிட்டு இருக்காரு? அவர் பண்ண திட்டங்களை பத்தியும் பேசுறாரு இல்லையா? இதே தானே மம்தா பானர்ஜியும் பண்றாங்க, இல்ல மித்த இந்தியா கூட்டணி தலைவர்களும் பண்றாங்க. எது செய்தியாக வருகிறது? அது நீங்க ஊடகங்களை வேணா அவர் குற்றம் சொன்னா கூட அவர் சரி அரசியல் ரீதியாக பேசுறான்னு சொல்லலாம். ஆனால் எது செய்தியாக மக்கள்கிட்ட அதிகமாக போய் சேர்கிறதான பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க அதிகமாக பேசக்கூடியது மத ரீதியான பிரச்சாரம். ஆனா அதுல கூட ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல. பாத்தீங்கன்னா முதல்ல அவர் சொன்ன, நம்ம ஏற்கனவே பேசிட்டோம், கம்யூனிஸ்ட் இப்ப கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோன்றாரு, அப்ப முஸ்லீம் லீக் மேனிஃபெஸ்டோனாரு, இன்ஃபில்ட்ரேட்டர்னாரு, அதுக்கப்புறம் அதிக குழந்தை பித்துக்கிறவங்க, அதுக்கப்புறம் இஸ்லாமிய சகோதரர்களோட நான் வளர்ந்தேன் அப்படி நான் பேசியிருந்தா அது தவறு, நான் தவறுன்னு சொல்லல. அப்படி நான் பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கே நான் தகுதி இல்லாத அந்த இன்கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா? எதை பேச வேண்டும்ன்றது அவருக்கு ஒரு குழப்ப நிலை இருக்கு. நீங்க ராமர் கோயிலை பத்தி பேசுறீங்க, நீங்க வடக்குல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் எடுத்து பாருங்க. ஆர்எஸ்எஸ் காரர்கள் இந்த முறை உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவிற்கு ஆதரவாக களம் இறங்கவில்லை. ஜனவரி 22, 2024 கோயில் பிரதிஷ்டை, ராமர் கோயில் பிரதிஷ்டைக்கு அவ்வளவு வலுவாக களம் இறங்கிய ஆர்எஸ்எஸ் காரர்கள், அதே போல அங்கு அந்த கட்சியினுடைய பன்னாபிரமுக்குன்னு சொல்லக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகிகள் பிஜேபி சேர்ந்தவர்கள் இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது அது போல ஓட்டுக்கு போய் மக்களை கூட்டு வரல, பணியில இன்வால்வ் ஆகல என்று
வெளிப்படையா சொல்றாங்க. அதே போல இன்னொரு முக்கியமான அவங்க தேர்தல் அரசியல்ல ஈடுபடாத ஒரு இயக்கம். இதெல்லாம் வந்து ஏங்க இது யாராவது சொல்லுவாங்களா? நாங்க ஆர்எஸ்எஸ் சொல்றது இல்ல, ஆர்எஸ்எஸ் வெளிப்படையா ஒப்புக்கொள்கிறார்கள் பாஜகவிற்காக நாங்க களப்பணி ஆற்றோம்னு. அதனால வந்து நீங்க அவங்களும் அது தப்பாலாம் நினைக்க போறது இல்ல. அவர்கள் களப்பணி செய்யக்கூடியவர்கள் இந்த முறை போகவில்லை. பிஜேபி பண்ணா ப்ரமோஷன், பிஜேபி நிர்வாகிகள் காரியகர்த்தாக்களே வந்து அதிக அளவுக்கு போகவில்லைன்னு இப்ப உத்தரப்பிரதேசத்துல, அதுவும் குறிப்பாக மேற்கு உத்தரப்பிரதேசத்துல. சரி, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இன்றளவும் சரி 80 தொகுதிகள்ல பெரும்பான்மையான தொகுதிகள் 40 தொகுதிகளுக்கு மேல எடுத்தா 41 எடுத்தாலே பெரும்பான்மை தான். அப்ப அந்த 41 தொகுதிகளுக்கு மேல இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக தான் இருக்கும். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிற அந்த 24 அப்னாதலோட சேர்த்து போன முறை வந்தது இல்ல 75 இல்ல 60 இந்த முறை வருவதற்கான வாய்ப்புகள் இல்ல. இதுவரை என்ன விஷயத்தை வெற்றிகரமாக செய்தார்களோ அதை வந்து மாற்றி வந்து இந்தியா கூட்டணி சிறப்பாக செய்து அகிலேஷ் யாதவ் போன முறை 37 சீட் நின்னார். அதுல வந்து 7 பேரோ 10 பேர் வந்து யாதவ்களை அவர்கள் கட்சியினுடைய அந்த ஆதரவு வட்டத்தில் இருக்கக்கூடியவர் நிறுத்தினார். 5 பேரோ 7 பேரையோ வந்து முஸ்லீம்களை நிறுத்தினார். இந்த முறை 63 சீட்ல நிறுத்துறாங்க. வெறும் 5 யாதவ்கள் 4 முஸ்லீமோட நிறுத்திட்டார். மித்தபடி அவர் சொன்னார் இல்லையா, நான் யாதவ், அதாவது இந்த இடைநிலை சாதிகளை அகிலேஷ் யாதவ் பத்தி சூர்யா சொன்னாரு. 2014 இருந்து 4 தேர்தல்ல அகிலேஷ் தோல்வி தான் சந்திச்சிருக்காரு. இல்லன்னு மறுக்கலையே. இதை இன்னங்க பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை மட்டுமே வச்சு பேசணும்னா பேசலாம். இன்னைக்கு கள நிலவரத்தை நம்ம சொல்றோம். அங்க இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாக பிரதமர் பேசுறது அப்படிதானே. நீங்க கள நிலவரம்னா இருக்கு. இந்தியா கூட்டணி ஒவ்வொரு விமர்சனத்திற்கும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் கார்கேவும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தா அது இல்ல அப்படிங்கிற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு இல்லையா? அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பிரதமர் வந்து அந்த மத வெறுப்பு பிரச்சாரத்தை தவிர அவர் மித்த எல்லா விஷயமும் அரசியல் ரீதியாக பேசுவதற்கு அத்தனை உரிமை பிரதமருக்கு இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு, யாரும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை, இந்த தேர்தலை பொறுத்தவரை மோடி வேவும் இல்ல, என்டிஏ வேவ் இல்ல, இந்தியா வேவும் இல்லைன்றாங்க உத்தரப்பிரதேசத்துல. அதே போல ராமர் வேவும் இல்லைன்றாங்க. வேவ் இல்லாத ஒரு தேர்தலாக இருக்கிறது எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் மாறாக பாஜக வந்து இந்த மொத்த தேர்தல் பிரச்சாரத்தையே வந்து மோடி என்ற ஒரு நபரை மையப்படுத்தி நிக்குது. ஆனால் அந்த ஒரு நபர் இங்கு சறுக்குகிறார். அவர்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி, எதை பேச வேண்டும் என்று தீர்மானமாக ஒரு செயல் திட்டம் வந்து பிரச்சாரத்தில் அவருக்கு இல்ல. ஓகே, சூர்யா பதில் சொல்லிட்டு எந்த வேவுமே இல்ல அப்படியான சூழல்ல தான் தேர்தல் சொல்றாரு. ராமர் வேவ் இல்ல, ராமர் கை கொடுக்கல அப்படின்னு. இப்போ வந்து மற்றவர்கள் எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, இவ்வளவு நாள் ராமர் கோயில் விஷயம் தீராம இருந்ததுனால ஏதாச்சும் ஒரு அரசியல் பண்ணிட்டே இருந்தோம். இப்ப அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில பிரதமர் மோடி கையால முடிந்து விட்டதுனால சரித்திரம் முழுக்க இந்த புகழ் அவங்களுக்கு போயிடுமே அப்படின்ற பொறாமை தான். அதனால தொடர்ச்சியா ராமர் கோயில் பத்தி பேசுறது பிரதமர் தான். அதனாலதான் இவங்க வந்து பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சிக்கு வரல, நாங்க போய் அழைச்சோம் வரல. இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே வந்து ராமர் கோயில் வந்து ராமரை வழிபடவில்லை. அது அரசியல் நிகழ்ச்சி, அதனாலதான் நாங்க போல 3-4 மாசம் ஆயிடுச்சுல கோவில் திறக்கப்பட்டு. நாங்க எப்ப போவோம், எந்த கோயிலுக்கு எப்ப போறோம்ங்கறத நாங்க முடிவு பண்றோம்ன்றாரு. அதுதான் சொல்ற ராகுல் காந்தி அவர்கள் டெம்பிள் ரன் முன்னாடி மட்டும் கோயிலா ஒரு நாள் கூட எந்த கோயிலுக்கும் இல்ல. சூர்யா, நீங்க இந்தியா கூட்டணி ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்கிறதுனா பிரதமர் ஒவ்வொரு பரப்புரையிலும் ராமர் கோயில் குறித்து பேசுகிறாரு. நீங்க தான் சொல்லிட்டீங்களே ராமர் கை கொடுக்கலன்னு விட்டுருங்களேன், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களை பிரதமர் ஏன் பேசுறாரு? அப்ப நாங்க கட்டிட்டோம்னு அது நாங்க எங்க ஒவ்வொரு தேர்தலையும் நீங்க என்ன சொன்னீங்க, உங்க மேனிஃபெஸ்டோல ராமர் கோயில் கட்டுவோம்னு சொன்னீங்க. கட்டிட்டீங்களான்னு கேட்டீங்க. இன்னைக்கு கட்டி முடிச்சாச்சுல, யார் ஆட்சியில நடக்குது? அதே இந்தியா கூட்டணி பூட்டு போடும், இந்தியா கூட்டணி இடிக்கும் அப்படிங்கிற ஒன்றை தொடர்ச்சியாக பிரதமர் சொல்லணும். நீங்க வந்து கோயிலுக்கு போகலங்கிறது வேற, திறப்பு விழாக்கு போலன்றது வேற. திறப்பு விழாக்கு சொல்றது நியாயம். கோயிலை கட்டினோன்றது அவருடைய சாதனையை அவர்கள் முன்னிறுத்துறதுல நியாயம். ஏன்னா அவர்களுடைய செயல் திட்டத்துல காலங்காலமா சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர்கள் கோயில் இடிச்சிருவாங்கன்னு சொல்றது என்ன நியாயம் இருக்கு? நீங்க கோயிலுக்கு வரல, இன்னைக்கு கோயிலுக்கு போலினா இடிப்பாங்க. இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே கோயில் சாமி இல்லன்னு கோயிலுக்கு போகாதவர்கள் கோயில் இடிச்சது கிடையாது. சாமி இருக்குன்னு சொல்லவர்கள் தான் கோயில் இடிச்சிருக்காங்க. அது வந்து பிரதமருடைய கருத்து அவ்வளவுதான். அப்போ ராமர் கோயிலுக்காக எங்களுக்கு அனுகூலம்லாம் நாங்க எதிர்பார்க்கல. நாங்க பிரதமரோட கருத்து அவ்வளவுதான் காலமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதை நிறைவேற்றணும். ஏன்னா போன தேர்தல் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இவங்க ராமர் கோயில் வச்சு ஆட்சி பிடிச்சாங்க, கட்சி வளர்த்தாங்க, கட்டினாங்களான்னு இதே ராகுல் காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் கேட்டவர்கள் தான். இன்னைக்கு அதை செஞ்சு காட்டிட்டோம்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதனால ராமர் கோயில் விஷயம்னு மட்டும் இல்லாம இப்போ உத்தரப்பிரதேச பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அங்க அகிலேஷ் யாதவ் அப்படி பண்ணிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, காங்கிரஸ் இப்படி பண்ணிடுச்சு. இப்ப மாயாவதி அவர்கள் தனிச்சு நிக்கிறாங்க, அதை பத்தியும் நீங்க பேசணும். போன முறை இங்க டிஎம்கே ஐடிஎம்கே மாதிரி இருக்கக்கூடிய மாயாவதி, அதே மாயாவதி தான் வாக்களித்து விட்டு மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா கடந்த தேர்தல்ல மாயாவதி அவர்களுடன் கூட்டணி வைத்தே உங்களால 15 இடங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சது. இப்போ
காங்கிரஸ் கட்சி அங்க வலுவே இல்லாத ஒரு கட்சி, அமேதி தொகுதியிலே ராகுல் காந்தி பயந்துட்டு போகிறாருன்னா அப்ப காங்கிரஸ் அங்க எவ்வளவு வலுவா இருக்குன்னு நம்ம யூகிச்சுக்கலாம். அப்போ நீங்க அங்க ஜெயிக்க போகாத ஒரு இடத்துல வந்து 40 வரும் 50 வரும் நீங்க சொல்றீங்கன்னா, நான் இன்னைக்கும் சொல்றேன் 75 இடங்கள் குறைந்தபட்சம் உத்தரப்பிரதேசத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கும், எங்களுடைய 400 இடங்கள் 370 பிஜேபி அஜெண்டா எல்லாத்தையும் நாங்க ஃபில் பண்ணுவோம், யாரும் கவலைப்பட வேண்டாம்.